திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதியதால் தீப்பிடித்து எரிந்தது. அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்கிட கேட்கலாம். காதர் மொய்தீன், இந்த காரில் பயணித்தவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கொலமஞ்சனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலச்சந்திரன் தனது குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து தூத்துக்குடி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். இந்த காரானது இன்று காலை திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த சோரங்குறிச்சி மோர்னிமலை என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இடது பக்க டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 பேர் லேசான காயங்களுடன் வெளியில் வந்து கொண்டிருந்த போது கார் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. தீப்பற்றி எரிந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வழியாக சென்றவர்கள் உடனடியாக சோரங்குறிச்சி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சோரங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த காரில் இருந்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்படவே அவர்கள் அருகில் உள்ள தோரங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தோரங்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி காதர் மொய்தீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.